இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததும் இல்ல, நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி வாய்ப்பு இல்லாத ஒரு சம்பவம் இதுல எப்படி நடந்ததுங்கிற பெரிய கேள்வி, மில்லியன் டாலர் கொஸ்டின் இது. ரெண்டு பாத்தீங்கன்னா நாபு மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன நாபா ரெண்டு தெரியுதா? அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்விட்ச். ஏன்னா அதுதான் வந்து ஃபியூலை கட் பண்ணும், ஃபியூல் என்ஜினுக்கு கொடுக்கும். அது அந்த ஸ்விட்ச். அதே மாதிரி இந்த ஸ்விட்சும் தானா வந்து கீழே விழாது. இதை ஒருத்தர் மேல தூக்கி எஃபோர்ட் போட்டு போடணும். அதுவும் ரெண்டு ஒரே நேரத்துல விழல. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அப்புறம் ஒரு செகண்ட் கழிச்சு இன்னொன்னு. இது மாதிரி விழுந்திருக்கு. இந்த விழுந்தது வந்து தானா விழுந்ததுன்னு கூட நம்ம அசைவ் பண்ணா கூட, இந்த எதுக்கு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ல எது தெளிவா இல்லைன்னா, யார்கிட்ட கேட்டாங்கிற விஷயமே போடல. ஒரு பைலட் இன்னொருத்தர் போட்டுருக்கு. அப்போ ஆப்வியஸ்லா அவர் பார்த்துட்டு கேட்டாரா, அல்லது வந்து 3 செகண்ட்ல வந்து பவர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீசைக்கிள் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா சுவிட்சஸ் பின்னால கொண்டு வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுவாங்க. ஆனா எந்த ஒரு பைலட்டுமே டெஃபினட்டா அது அந்த லோ இதுல பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருவேளை பேனிக்ல நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஜெனரலி இம்பாசிபிள். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுனா கூட அவங்க ஷவுட் பண்ணி, ஏன்னா இது வந்து இன்னொருத்தருடைய ஒப்புதலோட தான் அது பண்ண முடியாது. கையை வைக்கும்போது கூட நீங்க வந்து ரைட்டா லெஃப்டாங்கிறதெல்லாம் கூட ஒருத்தர் கை வைப்பாரு, இவர் கை வச்சு சொல்லுவாரு, நான் லெஃப்ட் இன்ஜினை ரைட் இன்ஜினை கட் பண்ண போறேன்னு. அவர் பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா சம்டைம் நீங்க வந்து ரைட் இன்ஜினை கட் பண்றதா சொல்லிட்டு கையை தப்புல லெஃப்ட்ல வச்சிடலாம். சோ இது ரெண்டு பேர் ஒப்புதலோட தான் நடக்கும். இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததும் இல்ல, நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இல்லாத ஒரு சம்பவம் இதுல எப்படி நடந்ததுங்கிற பெரிய கேள்வி, மில்லியன் டாலர் கொஸ்டின் இது. இந்த கேள்வி வரலன்னா கூட நம்ம இதோ ஒரு அந்த ஸ்பிரிங் கட்டாய தானா வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க பாருங்க, ரெண்டு கட்டாயம் இருக்கு, ரெண்டு செப்பரேட் ரெண்டு சுவிட்ச் வந்து கட்டாயி பின்னால அந்த ஸ்பிரிங் எல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அது வந்து மேனுவலா தான் பண்ண முடியும். அதுல வந்து எலக்ட்ரானிக்கலா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தானா வலிக்கு வந்து விழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா விழாது இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பிரிங் எல்லாம் வச்சு அவங்க அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அப்படியே நீங்க தானா வரதால ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கொண்டு வந்தா கூட, அப்போ வந்து ரெண்டு எப்படி ஒரே நேரத்துல ஒரு செகண்டுக்கு பிறகு இன்னொரு செகண்ட், அதுக்கு பிறகு இந்த கேள்வி வந்து நான் சொல்ற மாதிரி மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். இதுக்கு விடை தெரியல. இது அவங்க எப்படி யோசிக்கணுமோ அவங்களே யோசிச்சு. இதுல நீங்க சொன்ன மாதிரி ஏன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பண்ணலங்கிற ஒரு பதிலும் வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதையுமே அவங்க வந்து அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் பண்ணல அப்படின்னா, இஸ் திஸ் ஆக்சிடென்டல்? ஏன்னா டெலிபரேட்டா பண்ற வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயமா பார்க்க முடியுது. சோ வாஸ் இட் ஆக்சிடென்டல், இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிங்ல ஆல்ரெடி இருக்கா, அந்த மாதிரி சேஃப்டி பிரச்சனை ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து அது மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்பிரிங் லோட் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு தான் அதை பண்ண முடியும், பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ண முடியும். நம்பர் 2, இன்னொரு பைலட் கன்சர்ன் அப்படியே அவர் வந்து ஒருவேளை 3 செகண்ட்லயே ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்னு ரீசைக்கிள் பண்ணணும், குயிக்கா ஆக்ட் பண்ணலாம்னு பண்ணியிருந்தா கூட அவர் ஏன் மறுக்கணும்? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, மறுத்திருக்காரு. இது வந்து இன்னொரு கேள்வி வந்து அதிகமாக்கிடுச்சு இப்போ.